கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். யோபு 36 அதிகாரம் 5 வசனத்திலே, இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, அவர் ஒருவரையும் புறக்கணியார். சில குடும்பத்திலே சொந்தக்காரங்க வெறுத்திருப்பாங்க, கூட இருக்கிறவங்க வெறுத்திருப்பாங்க, வீட்டில் கூட பல சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வேலைக்கு போகிற இடத்துல பல சூழ்நிலை. சில குடும்பத்தில் வாலிப பிள்ளைகளாக இருக்கும், ஆனாலும் தனிமையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் தான் இருக்கும், ஆனாலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையாக இருப்பாங்க. எத்தனையோ சூழ்நிலை உண்டு. சில குடும்பத்தில் கடன் பிரச்சனை இருப்பாங்க, சொந்தக்காரங்க யாருமே பேச மாட்டாங்க, புறக்கணிக்கப்பட்ட நிலைமை. சர்ச்சில் இருப்பாங்க, ஆனால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க. எத்தனையோ காரியங்கள் சொல்லலாம். தேவன் ஒருவரையும் புறக்கணியார். மனுஷன் வேணா வித்தியாசமா இருக்கலாம், உலகத்துல ஜனங்கள் வேணா வித்தியாசமா இருக்கலாம், கூட இருக்கிறவங்க வித்தியாசமா இருக்கலாம், ஃப்ரெண்டு வித்தியாசமா இருக்கலாம், சொந்தக்காரங்க வித்தியாசமா இருக்கலாம். ஆனால் நம்மளை உருவாக்குன தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார் என்று எழுதப்பட்டிருக்கு. பிரதர், என் கூட இருக்கிறவங்க என்னை புறக்கணிச்சிட்டாங்க, என்னை தள்ளிட்டாங்க, என்னை ஒதுக்கிட்டாங்க, என்னை வேதனைப்படுத்திட்டாங்க, என்னை காயப்படுத்திட்டாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், கண்ணீரோடு வாழ்றேன், எந்த சூழ்நிலை சரி, தேவன் ஒருவரையும் புறக்கணியார். மனுஷங்க சில நேரத்திலே அவங்களுடைய தேவைக்கா யூஸ் பண்ணிக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளவுதான், தள்ளிடுவாங்க. ஆனால் தேவன் ஒருவரையும் புறக்கணியார். ஒருவேளை நான் கண்ணீரோடு வாழ்றேன், பிரச்சனையோடு வாழ்றேன், என் குடும்பத்துல நிறைய காரியங்கள் இல்லை, நான் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையா இருக்கிறேன், என் பிள்ளைகள் கூட நீ நம்ப மாட்டுக்க, என் கணவர் கூட நீ நம்ப மாட்டுக்காங்க, என் மனைவியை நீ நம்ப மாட்டுக்காங்க, எங்க அம்மா அப்பா நீ நம்ப மாட்டுக்காங்க. புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில யாராவது ஒருவேளை இணைந்திருந்தால் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அவர் உங்களை ஒரு நாளும் புறக்கணியார், ஒருவரையும் புறக்கணியார் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த வாக்குத்தத்தம் பேசும்போதே சில குடும்பத்துல யோசிக்கிறீங்க, பிரதர் இந்த வாக்குத்தத்தம் என் கூட ஆவியானவர் பேசுறாரு, இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேன், எனக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் அப்படின்னு சில குடும்பத்துல யோசித்துட்டு இருக்கிறீங்க. வசனத்தின் மூலியமாக ஆவியானவர் திட்டமாக சில குடும்பத்துல பேசி கொண்டிருக்கிறார். புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க, ஆனால் தேவன் ஒருவரையும் புறக்கணியார். இன்னைக்கு அதுதான் நமக்கு வாக்கு தத்தம். ஹல்லேலூயா. ஒருவேளை என் குடும்பத்திலே உண்மையிலே இதுதான் சூழ்நிலை அப்படின்னா உங்களை கர்த்தர் தூக்கி எடுப்பார். மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கு. மன உருக்கம் உள்ள தேவன், மகத்துவம் உள்ள தேவன். நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த சூழ்நிலை விழுந்து போய் இருக்கிறோம், நம்மளை தூக்கி எடுக்கிற தேவன். அவர் ஒருவரையும் புறக்கணியார். ஒருவேளை நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் நான் பல காரியத்துல அடிமையா இருக்கிற, பாவத்துல இருக்கிற என்னையே தூக்கி எடுப்பாரா? தூக்கி எடுப்பார். ஒருவரையும் புறக்கணியார். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தேவனோட சமூகத்துல புதிய நாளுக்கு ஜெபிக்க போறோம். கேளுங்க, அப்பா என்னை தூக்கி எடுங்க, ஒருவரையும் புறக்கணியார் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எங்க வாழ்க்கை, எங்க குடும்பம், எங்க சூழ்நிலை உமக்கு தெரியும்ப்பா. என் பையன் வாழ்க்கை எப்படி இருக்கு, என் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கு, வேலையில எப்படி இருக்கீங்க, எல்லாம் தேவனுக்கு தெரியும்.
சில குடும்பத்துல பலவீனத்துல படுத்த படுக்கையில இருப்பாங்க, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, யாருமே கண்டுட மாட்டாங்க. சில வீட்டுல சில ஜெபகுரி வரும்போது முதியோர் இடத்துல இருப்பாங்க, ஹாஸ்டல்ல இருப்பாங்க, ஹோம்ல இருப்பாங்க, வேற வேற இடத்துல இருப்பாங்க, தனிமையில இருப்பாங்க. வேற நாட்டுல கூட சில குடும்பத்துல தனிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பல குடும்பத்துல புறக்கணிக்கப்பட்ட நிலைமை கர்த்தர் தூக்கி எடுப்பார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. எந்த குடும்பத்திலே புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ உங்க பிள்ளைகளை தூக்கி எடுங்கப்பா. உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும். ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் பேசணும், ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. தேவனோட வார்த்தை கீழ்ப்படிந்து சகலவிதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். இந்த நாளிலும் உங்க ஆவினால் நிரப்புங்க, பரிசுத்தாவினால் நிரப்புங்க, அக்கினி அபிஷேகம் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 கனிகள்லாம் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 வரங்கள் நிரப்புங்க. எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவ அவையமா மாறட்டும். எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தமா மாறட்டும். எங்க சிந்தனையை மாற்றாஜா. ஜப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. உம்முடைய பாதத்திலே காத்திருந்து தேவ பிரசன்னத்திலே அப்பா நாங்கள் மூழ்கணும்ப்பா. உங்க பாதத்திலே காத்திருக்கணும். அந்த கிருபை மட்டும் எங்களுக்கு அளவுக்கு அதிகமாக தாங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மிகுந்ததாக கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல கரத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக, ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தொடர்ந்து எங்களுக்கு இணைந்திருங்கள். தேவனர்லி அப்போ மினிஷன் டைப்ஸ் தான் மற்ற வீடியோ பார்க்க முடியும். 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.